அப்பா அப்பா அவங்க வராங்கப்பா. இந்த ரெண்டு பேரையும் கொன்னுட்டா என்ன? அதானப்பா அவங்க தீர்மானம். எப்பன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய நகர்த்திடலாம். இன்னும் ஒரு வாரம், ஒரே வாரம், ஒரு வாரத்துக்குள்ள இவங்க சாகணும். என்னவோ நடந்திருக்கு. நடந்த விஷயம் என்னன்னு நீயும் சொல்ல மாட்டேங்கிற, உங்க அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா ஒண்ணு சொல்றேன், நடந்தது என்னவா இருந்தாலும் நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்கேன். நீ எதுக்கும் மனசு துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. என் மகளுக்கு செய்யாத உதவியை நான் வேற யாருக்குமா செய்ய போலாமாங்க? வரேம்மா. சரிப்பா. ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒழுங்கு மரியாதை ஊர் வந்து சேர்றேன். கேஷவ் சாருக்கு ஏதோ உங்க மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கீர்த்தி பேசுற? சந்தேகம் வராமலா உன்னை தேடி நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சாங்க? என்னோட கேள்வி எல்லாம் நீ அங்க இருக்கிற விஷயம் கேஷவுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான். ஆண்டி, என்ன தேடி கேஷவ் சார் வீட்டுக்கு வரும்போது அவர் மட்டும் தனியா வரல, கூட அந்த வரதுவும் வந்திருந்தாரு. வரதுவா? அப்ப இது அவன் வேலையா தான் இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஆக்சிடென்ட் அது இதுன்னு ரொம்ப கிளவரா டிராமா பண்ணி என்ன வெளியேத்திட்டு ஒன்ன பிடிக்க பார்த்திருக்காங்க. முட்டாள் மாதிரி நானும் அதை நம்பிட்டேன். ஜன்னல் கதவை யாரோ தட்டாங்கன்னு நீ சொன்னப்பவே நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும். கேஷவ்க்கு ஆக்சிடென்ட் சொன்னதுனால அந்த பரபரப்புல என்னால எதுவுமே யோசிக்க முடியல. தப்பா போயிடுச்சு, எல்லாமே தப்பா போயிடுச்சு. இப்ப என்ன ஆண்டி பண்ண போறோம்? என்ன பண்ண முடியும்? மறுபடியும் உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது. உன்னை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் தான் மறைச்சு வைக்கணும். எங்க ஆண்டி? யோசிக்கணும். ஆண்டி, கேஷவ் சாருக்கு உங்களுக்கும் ஏற்கனவே கையல் விஷயத்துல டேர்ம் சரியில்லை. இப்ப ஏன் விஷயம் வர தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை பெருசாயிடுமோன்னு. நீ சொல்றது சரிதான். ஏற்கனவே கயல் விஷயத்துல கேஷவ் என் மேல கோவமா இருக்காரு. இப்ப உன் விஷயத்திலயும் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சா திரும்பவும் என்ன வீட்டுக்குள்ள சேர்ப்பாராங்கிறதே சந்தேகம்தான். அப்படி சேர்க்கலனாதான் என்ன? இப்ப நமக்கு என்ன வாழ தெரியாதா என்ன? மாமியாரும் மருமகளுமா மானமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம வாழ்வோம். ஆண்டி, மனசளவுல நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன் கீர்த்தி. நீயும் தயாராயிரு. எது வந்தாலும் நாம சந்திப்போம். என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறியா, இல்ல சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் கட்டாயப்படுத்தல. நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நினைச்சா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். என்ன ஞானம் அது? நீ அலமும் மாத்தி மாத்தி அழறத பார்த்தா எனக்கு திகைப்பா இருக்கு. அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சோன்னு எனக்கு கவலையா இருக்கு. என்ன நடந்துச்சு? கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு சொல்ல. சொல்றேங்க.
தாங்க படிக்க போன இடத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு. அதை பத்தி உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமாங்க, இப்பதாங்க இந்த விஷயமே எனக்கு தெரியும். அது கூட எப்படிங்கிறீங்க? நான் அவ பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு போனேன்ல, அங்க வச்சு இந்த பூபாலனோட அக்கா அலமு திட்டினாங்க. அப்பதாங்க எல்லா விஷயமும் வெளியில வருது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது யார்கிட்டயுமே அவ சொல்லலைங்க. இவ்வளவு காலம் எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அவ என்கிட்ட சொல்லாம மறைச்சதே இல்லைங்க. அப்படிப்பட்டவ இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கான்னா அது சரியான காரியம் இல்லைன்னு தானங்க அர்த்தம். அது அவளுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குங்க. சரியான காரியமா இருந்தா வெளிப்படையா சொல்றதுல என்னங்க தயக்கம்? அவ அழுத்தக்காரிங்க, சரியான அழுத்தக்காரி. அழுத்தக்காரிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாம இருந்திருக்கிறாங்க அவ. இந்த விஷயம் எனக்கோ துரைக்கோ மங்களத்துக்கோ தெரிஞ்சிருந்தா நாங்க இப்படி சும்மா இருந்திருப்போம் நினைக்கிறீங்களாங்க நீங்க? துரைக்கு அலமு மேல நிறைய நம்பிக்கைங்க. தங்கச்சி கெட்டிக்காரி, ஊருக்கே யோசனை சொல்லக்கூடியவ, எந்த தப்பு தண்டாவும் அவளுக்கு தெரியாதுன்னு அவ மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க அவ. அப்படிப்பட்டவனுக்கு இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா ஐயோ, தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின தங்கச்சியான்னு நினைச்சு அவ தலையே சுக்குநூறா வெடிச்சிருங்க. என்னாலேயே தாங்கிக்க முடியலீங்க இத. அவ எப்படிங்க தாங்கிக்குவா? என்னங்க நீங்க எதுவுமே சொல்லாம பேசாம இருக்கீங்க? என்ன சொல்ற? அலமு பண்ண காரியம் உங்களுக்கு ஆத்திரம் வரலைங்க? வரல. ஏங்க இப்படி சொல்றீங்க? அவ நம்ம பொண்ணுங்க. அவ போய் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத யாரோ ஒருத்தனை காதலிச்சிருக்கிறா. அவன் என்னடா இப்ப ஜெயில இருக்கிறான். அவன் ஜெயில இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் அவனுக்காக காத்திருந்து அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு கோவம் வரல, ஆத்திரம் வரல? ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் அயோக்கியம் நீ நினைக்கிறதா இருந்தா, நான் நம்ம பையன் தோற மாப்பிள்ள கருணாகரன் பேர பசங்க எல்லாருமே அயோக்கியன்னு தான். ஐயோ சரி போயிடுங்க. அவ காதலிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையாங்க? அவதான் சொல்றாளேம்மா, அது காதல் இல்ல. எங்க அம்மாவோட குணத்தை எல்லாம் ஒரு ஆம்பளை கிட்ட பாக்குறேன், அதனால தான் வந்தது பிரியம். அவ எல்லாத்துலயும் ஒன்ன தேடுறான். என்ன எதுக்குங்க தேடணும்? நான் என்ன ஒளிஞ்சுகிட்டா இருக்கிற? தேடுறதுக்கு நான் தான் கல்லூலி மங்கு மாதிரி இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்குங்க என்ன தேடணும்? நீ பேசுறது சரியான வாதம் இல்ல. இத பாருங்க, நான் வாதம் பண்றதுக்கெல்லாம் தயாரா இல்லைங்க. அலமுவோட எண்ணம் என்னங்கறத நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன். அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அத மட்டும் சொல்லுங்க. எனக்கு என்ன புதுசா ஒரு அபிப்பிராயம் வருது? ஏற்கனவே இருக்கிற அபிப்பிராயம் தான். ஏற்கனவே என்னங்க அபிப்பிராயம்? என் பொண்ணு கல்பனா யாரோ ஒரு அகஸ்டினை காதலிச்சப்ப நான் என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தேனோ, என் பேத்தி ஸ்ரேயா யாரோ ஒரு சித்தார்த்த காதலிச்சப்ப நான் என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தேனோ, அதுதான் என் பொண்ணு அலமு விஷயத்திலும் எனக்கு. அகஸ்டினை எனக்கு பிடிக்கலன்னாலும் என் பொண்ணுக்கு பிடிச்சதுங்கிற காரணத்துக்காக அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பேத்தியோட காதல மற்றவங்க எல்லாம் எதிர்த்தப்ப கூட அந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி அவ ஆசைப்பட்டவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சவன் நான். அந்த கல்யாணத்துக்கே அலமுதான் சாட்சி. இப்ப அவ விஷயத்துல மட்டும் நான் வேற மாதிரியே பண்ண போறேன், அதே தான் பண்ணும். அப்படின்னா அலமு காதலிக்கிறத நீங்க ஆதரிப்பீங்களாங்க? ஸ்ரேயா அவசர புத்திக்காரி. அவளே சரியான தனக்கேத்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க முடியும்னா என் மக அலமு கெட்டிக்காரி. அவ சரியான மாப்பிள்ளையை தான் தேர்ந்தெடுத்திருப்பான். இது பாரு, அலமுவோட முடிவு அதுதானா அதை நான் ஆதரிக்கிறேன். அதுக்காக அவ என்ன உதவி கேட்டாலும் ஒரு தகப்பனா அதை நான் செய்வேன். ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் துரை உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க, மறுபடியும் நம்ம குடும்பம் ரெண்டா போயிடுங்க. இதுல நீங்க தயவு செஞ்சு தலையிடாம பேசாம இருங்க. என்ன சொல்ற ஞானம்? என் பையன் கோச்சுப்பாங்கிறதுக்காக என் பொண்ணு விஷயத்துல நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? அலமு என் பொண்ணா இல்லைன்னாலும் இதுல இருக்கிற நியாயத்துக்காவது நான் தலையிடுவேன். அதனால துரை என் கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, தெரிஞ்சே என் பொண்ணுக்கு அநியாயம் பண்ண என்னால முடியாது. ஐயோ, இதுல நியாயம் அநியாயம் எல்லாம் இல்லைங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இருக்குங்க. அவ யாரு என்னன்னு தெரியாமலே அவ காதலிக்கிறா, ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு எப்படிங்க நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கறது? அப்படி பார்த்தோம்னா யாருக்குமே யாரையுமே தெரியாது. அலுமுக்கா நீயும் துரையும் பாத்தீங்களே ஒரு நாதன். என் பொண்ணு பின்னாடி வந்தா காலை உடிச்சிருவேன் நீ போய் சொல்லிட்டு வந்திய. அவ இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு உனக்கு முன்கூட்டியே தெரியுமா?
அவனோடலாம் ஒப்பிட்டா அலமு நேசிக்கிற இந்த பூபால எவ்வளவோ நல்லவன். அலமுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான். அலமுக்காக எத்தனை வருஷமானாலும் காத்திருப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவனை அலமு கல்யாணம் பண்ணிக்கிறதுல நமக்கு என்ன தடை இருக்க முடியும்? யார் என்ன எதிர்த்தாலும் சரி, நான் இதுல அலமு பக்கம் தான் இருப்பேன். ஐயோ, என்னங்க நீங்க? வேண்டாங்க. இத பத்தி பேசி பேசி அப்புறம் துறக்காதுக்கோ இல்ல மங்களக்காதுக்கோ போச்சுன்னா பெரிய சண்டை ஆயிடுங்க. நம்ம குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருங்க. இத இப்பத்திக்கு யார்கிட்டயும் பேச வேண்டாங்க. இத அப்படியே ஒத்தி வைப்போம், அப்புறமா பாத்துக்கலாங்க. பேசாம விட்டுருங்க. அதனால என்ன பையன் ஞானம்? காயம் பட்டு போச்சுங்கிற, அதோட காயம் புறையோடி போச்சுன்னு வேற சொல்ற. அப்ப என்ன பண்ணணும்? ஒன்னும் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு அதை ஆத்தணும், இல்லையா காயம் பட்டு அந்த கையையே வெட்டி போட்டு. ரெண்டுத்துல எது பண்றதா இருந்தாலும் அது உடனடியா பண்றதா நல்லது. ஒத்தி போட்டு ஆபத்து இன்னும் பெருசாயிடும், இல்லையா? அப்படியெல்லாம் ஆகாது. அலமுதாங்க அவனையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். பூபாலன் ஜெயில இருக்கான். ஜெயில இருக்க உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல அவன் ஜெயில இருந்து வரட்டும். ஒருவேளை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அலமுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நல்லதா போச்சுங்க. இந்த விஷயம் யாருக்கு அதுக்கும் தெரியாம அப்படியே இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதை விட்டுட்டு இத பத்தி எல்லார்கிட்டையும் பேசி இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட இத பத்தி பேசாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை எப்படியா ஆற போடுவாங்க. அமைதியா இருங்க. சரி, உன் இஷ்டம். ஆனா இந்த விஷயத்துல ஏதாவது நெருக்கடி வந்தா எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் தான் நான் இருப்பேன். அதை நான் சொல்லிடுறேன். எதிர நிக்கிறவங்க யாருன்னு பார்க்க மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். அதையும் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சு. வணக்கம் மேடம். ஹாய் அலமு, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சேர்மன் இல்லையா? இல்ல, அப்பா ஏதோ மீட்டிங்காக போயிருக்காரு. இன்னைக்கு ஆபீஸ் கூட வருவாரான்னு தெரியல. ஓ, அப்புறம் ஃபைல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறத பார்த்தா லீவ் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஜாயின் பண்ண போறீங்க போல இருக்கு. இல்ல மேடம், இன்னில இருந்து ரிலீவ் ஆக போறேன். என்ன அலமு சொல்றீங்க? என்னோட ரிசிக்னேஷன் லெட்டர். வாட்? என்ன அலமு, எதுக்காக ரிசைன் பண்ண போறீங்க? என்ன பிரச்சனை? லெட்டர்ல எழுதியிருக்க மேடம். என்ன அலமு, பர்சனல் ரீசன் போட்டிருக்கீங்க? வேலையை விட்டு போற அளவுக்கு என்ன பர்சனல் ரீசன்? குடும்பத்துல சில குழப்பங்கள் மேடம். நான் ஊருக்கு போய் அம்மாவோட இருந்தாகணுன்ற கட்டாயம். அம்மாவோட இருக்கிறதா பிரச்சனைனா அம்மாவையும் அப்பாவையும் இங்க உங்க கூட கூட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே? அம்மா ஊரை விட்டு இங்கெல்லாம் வந்து தங்க மாட்டாங்க. நேத்து கூட வந்திருந்தாங்க போல இருக்கு. ஆபீஸ்க்குலாம் கூட வந்து விசாரிச்சுட்டு போனாங்களே. அது ஒரு நாள் 2 நாள் தான் வந்துட்டு போவாங்க. இங்கே தங்கறதெல்லாம் அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதனால நான் தான் போகணும். இந்த பாருங்க அலமு, ஏதோ ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனைக்காக வேலையை விட்டு போறேன்னு சொல்றது கெட்டிக்காரத்தனமான முடிவு இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. வேணுங்கிற லீவ் எடுத்துக்கோங்க, ஊருக்கு போங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல மேடம், அது சரிப்பட்டு வராது. நான் வேலையை விட்டு போனாதான் அது சரிப்படும். என்னால நம்ப முடியல அலமு. இவ்ளோ பெரிய கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ற அளவுக்கு கெட்டிக்காரத்தனமும் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியும் உள்ள நீங்க சாதாரண ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை சரி பண்ண முடியாம வேலையை விட்டு போறேன்னு சொல்றது என்னால நம்பவே முடியல அலமு. கம்பெனி ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது மேடம். அது வேற வகை, இது வேற வகை. நான் போய் இருந்தாதான் அந்த பிரச்சனை சரியாகும். இல்ல அலமு, நீங்க இருந்துதான் ஆகணும். ஐம் சாரி மேடம், உறுதியா என்னால இருக்க முடியாது. நான் போயே ஆகணும். என்ன அலமு நீங்க இவ்ளோ பிடிவாதமா பேசுறீங்க? சரி, ஒண்ணு பண்ணுங்க, அப்பா வரட்டும், அப்பா கிட்ட பேசுங்க, மத்ததெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். மேடம், என்னை ரெக்ரூட் பண்ணது, என்னோட அப்பாயின்மெண்ட்ல கையெழுத்து போட்டது எல்லாமே நீங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசுறது தான் முறை. மரியாதைக்கு வேணா சாரை பார்த்து சொல்லிட்டு போலாம். சார் இப்ப இல்ல, அவர் எப்ப வருவார்னு தெரியலன்னு சொல்றீங்க. அவர் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது மேடம். எனக்காக என் முடிவை நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க. எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு நீங்க பிடிவாதக்காரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அலமு. குடும்பம்னு வந்துட்டா அப்படிதான் மேடம். மேடம், இந்த ஃபைல்ஸ்ல கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்ஸ் லெட்டர், கான்ட்ராக்டர்ஸ் டீடைல்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், டெலிவரி ஸ்டேட்டஸ், அக்ரிமெண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட்டா இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க. இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே உங்க ஐடிக்கு மெயில் பண்ணி விட்டுறேன்.
ஏதாவது சந்தேகம்னா எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். அலமோ, உங்க முடிவை ரீகன்சல் பண்ண வாய்ப்பே இல்லையா? இல்ல மேடம், சாரி, நான் வரேன். போதுமா, இன்னொன்னு வேணுமாமா? போதும், தேங்க்ஸ் அங்கிள். சரிம்மா. அக்கா இந்தாங்க அக்கா. அன்சி குட்டி, உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும். சொல்றீங்களாமா? நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இங்க இருக்க விஷயத்த சொல்லிடுறேன். பாவம், அவர் தேடிட்டு இருப்பார்ல. உங்க அப்பா நம்பர் சொல்லுங்க. 978986 5331. இந்த லிங்க்ல இருக்கிறவங்களை விசாரிங்க சார். சீக்கிரம் கண்டிப்பா புடிச்சிடலாம் சார். ஹலோ சார், அகஸ்டின் சார் தானுங்க? ஆமா, நீங்க? சார், என் பேர் மகேஷ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார், எந்த விஷயம் வந்தாலும் அப்புறம் பேசுங்க சார். நானே என் பொண்ணை காணணும் தேடி நொந்து போயிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் போன வைங்க. சார் உங்க பொண்ணு விஷயமா தான் சார் பேசணும். உங்க பொண்ணு அன்சிகா என் கூட தான் சார் இருக்காங்க. என்னது? அன்சிகா உங்க கூட இருக்கலாம்? ஆமா சார், இதோ உங்க பொண்ணுகிட்டே கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. அன்சிகா, இந்தாங்க அப்பா கிட்ட பேசுங்க. அம்மா. அன்சிமா, அன்சிகா. ஹன்சி, அம்மா. ஹன்சி, உன்னை காணோன்னு நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஏன்டா வீட்டை விட்டு போன? தாத்தாவை பார்க்கறதுக்காக போனம்மா. என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா ஹன்சி? அம்மா உன்னை கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனா? நான் கிட்ட சொன்னேனேம்மா, நீ தான் டெய்லி கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்ட. அதான் நானா போலான்னு நினைச்சு கிளம்புறேன். ஆனா என்ன ஒரு பிச்சைக்காரி புடிச்சது போய் பிச்சை எடுக்க வச்சுட்டாமா. எப்படியோ வைத்தேன், தப்பிச்சு இந்த அங்கிள் கிட்ட வந்துட்டேன். அம்மா, நீயும் அப்பா வந்து கூட்டிட்டு போறீங்களா? நாங்க உன்னை தேடிதாமா வந்திருக்கோம். நாங்க மைசூர்ல தான் இருக்கோம். மைசூர்லயா? ஆமா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானும் அப்பாவும் இப்பவே வரோம். எனக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியாது. இருமா, நான் அந்த அங்கிள் கிட்ட கொடுக்கறேன். சார், அவங்க அட்ரஸ் சொல்வாங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ, நான் லோக்கல் எஸ்ஐ பேசுறேன். சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க? சார், எங்க இருக்காங்களா அவங்க? இங்கதான் சார், பக்கமா. வாங்க போலாம். போங்க. அப்பாவும் அம்மாவும் வராங்களா அங்கிள்? ஆமாம்மா, நம்மள இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே அங்கிள். யாருமா அது? அவங்க 2 பேர் கோடீஸ்வரி ஆளுங்க அங்கிள். என்ன தேடிதான் வராங்கன்னு நினைக்கிறேன். இங்க போயிடலாம் அங்கிள். ஏய், இங்க பாரு. வாடா. சரி, நீ அங்க போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். ஓடு சரி. ஓடு. அச்சிகாரி ஓடுமா?